Welcome back to another episode of Vanakkam JavaScript, most frequently asked interview questions. இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூஸ்ல கேட்கக்கூடிய ட்ரிக்கியான கொஸ்டின்ஸை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல ஹாய்ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேர், லெட், கான்ஸ்ட், ரீடிக்ளரேஷன், ரீஇனிஷியலைசேஷன் அப்படின்னா என்ன, அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லா ஹாய்ஸ்டிங் என்ன, அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ நான் விஜயானந்த், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், கோடிங் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்ல சொல்லி தரதான் என்னுடைய வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய்ஸ்டிங் அப்படின்னு என்ன, ரைட்? ஹாய்ஸ்டிங் அப்படிங்கிறது யூஸ்வலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ஒரு வேரியபிள் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட் அதை டிக்ளேர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தானே ஆக்சஸ் பண்ணுவோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர் நேம் ஈக்குவல் டு விஜய் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் கன்சோல் பண்ணுறேன், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் லைனில் நான் கன்சோல் பண்ணால் எனக்கு அவுட்புட்ல விஜய் அப்படிங்கிறது வருது, ரைட்? ஸோ இதுதான் யூஸ்வலான ஆர்டர். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்க அக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதை டிக்ளேர் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இங்க நான் வேர் நேம் ஈக்குவல் டு விஜய்னு போட்ட உடனே இது போய் ஒரு மெமரியில ஸ்டோர் ஆகுது. என் கம்ப்யூட்டர்ல ஒரு மெமரி லொகேஷன்ல போய் சேவ் ஆயிக்கும். இந்த console.log இந்த மெமரியை ஆக்சஸ் பண்ணி இந்த விஜய் அப்படிங்கிற வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணுது. இது யூஸ்வலா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் நடக்கிறதா. பட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல சில நேரங்கள் என்ன நடக்கும்னா, இன்டென்ஷனலா நம்ம பண்ண மாட்டோம், பட் சம்டைம்ஸ் கோடோட ஃப்ளோல் அப்படி வரும். எப்படி வரும்னா, ஒரு விஷயத்தை அக்சஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அதை டிக்ளரே பண்ணுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, இப்படி இருக்கிறது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா, ரைட்? ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் அக்சஸ் பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் தான் அது என்னன்னே நான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு சொல்றேன். விச் மீன்ஸ் அதுக்கப்புறம் தான் நான் அதை மெமரியில போய் சேவே பண்றேன். இந்த நேச்சருக்கு பேர் தான் ஹாய்ஸ்டிங், ரிவர்ஸ் ஆர்டர். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுவோம், நம்மளுடைய மார்க் வரும், அதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இது யூஸ்வல் ஆர்டர். ஹாய்ஸ்டிங் அப்படிங்கிறது அப்படியே ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் மார்க்கை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றோம், அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாமே எழுதுறோம். இங்க பாத்தீங்கன்னா நேமை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் தான் நேம் ஈக்குவல் டு விஜய்னு நான் வந்து மெமரியில போய் சேவ் பண்றேன். இந்த நேச்சருக்கு பேர் தான் ஹாய்ஸ்டிங் அப்படிங்கிறது. சார் அப்ப இது தப்பு இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இது தப்பு கிடையாது. நம்மளுடைய ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது சில இடங்களில் நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே அதை ஆக்சஸ் பண்ற சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த இடங்களில் இந்த ஹாய்ஸ்டிங் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறதா, ரைட்? ஸோ ஹாய்ஸ்டிங் அப்படிங்கிறது இந்த ஸ்கோப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது தான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் வேர் கேன் பி ஹாய்ஸ்டட், ரைட்டுங்களா? ஒரு வேரியபிளை நீங்க வேர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த எரரும் வராது. ஸோ வேர் கேன் பி ஹாய்ஸ்டட், ரைட்டுங்களா? கேன் பி ஹாய்ஸ்டட். இதே லெட் அண்ட் கான்ஸ்ட் பார்த்தீங்கன்னா cannot be hoisted ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேரியபிளை நீங்க லெட் அண்ட் கான்ஸ்ட்ல போட்டீங்கன்னா அதை நீங்க ஹாய்ஸ்ட் பண்ண முடியாது, அந்த இடத்துல எரர் தான் வரும்னு அர்த்தம். இப்போ இந்த கோடில் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் நேமை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் தான் நேம் ஈக்குவல் டு விஜய் அப்படிங்கிறது மெமரியில போய் சேவ் பண்றேன். அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வருது. யூஸ்வலா இங்க எரர் தான் வரணும், விஜய் வராது. ஏன்னா நான் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மெமரியில போய் சேவ் பண்றேன். ஸோ விஜய்ங்கிறது வராது ஆப்வியஸா. பட் இங்க ஏன் அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்குன்னா, ஸோ இங்க தான் நீங்க புரிஞ்சுக்கணும், வேர் கேன் பி ஹாய்ஸ்டட். இங்க வந்து நேமை வந்து நீங்க வேர்ங்கிற கீவேர்டில் அசைன் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன நடக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நேம்ங்கிறது மெமரியில செக் பண்ண ஆரம்பிக்கும், இருக்காது. பட் அது என்ன நினைக்கும், ஓகே சம்வேர் இட் எக்ஸிஸ்ட் சம்வேர், ஸோ அதனால நான் அன்டிஃபைன்டுன்னு பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அன்டிஃபைன்டுனா நேம்ங்கிறது ஒன்று இருக்கு, பட் அது நம்பரா, ஸ்ட்ரிங்கா, அரேவா, ஆப்ஜெக்டான்னு எனக்கு தெரியல. ஸோ இட் இஸ் அன்டிஃபைன்டுன்னு பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ வேர் கேன் பி ஹாய்ஸ்டட். இதே நான் வேர்க்கு பதிலாக லெட் அப்படின்னு போட்டேன்னா, ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் லெட் cannot be hoisted. அவுட்புட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு. என்ன எரர்னா, cannot access name before initialization, ரைட்? நீ நேம்ங்கிற ஒன்றை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்க, பட் அது எனக்கு எங்க இருக்குன்னே தெரியல, ஐ cannot access it. ஏன்னா இங்க லெட் போட்டிருக்கோம். கான்ஸ்ட் போட்டீங்கனாலும் அதே எரர் தான், ரைட்டுங்களா? கான்ஸ்ட் போட்டீங்கனாலும் அதே எரர் தான். இங்க பாருங்க, சேம் எரர் வருதா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் வேர் கேன் பி ஹாய்ஸ்டட், லெட் அண்ட் கான்ஸ்ட் cannot be hoisted, ரைட்? ஸோ இந்த ஹாய்ஸ்டிங் அப்படின்னு வரும்போது இந்த வேர் கேன் பி ஹாய்ஸ்டட், நோ ப்ராப்ளம். பட் இந்த லெட் அண்ட் கான்ஸ்ட் cannot be hoistedன்னு சொல்றலங்க. பட் ஜென்ரலா சொல்ல போனா லெட்டும் கான்ஸ்டும் ஹாய்ஸ்ட் பண்ண முடியும். பட் ஏன் எரர் வருது அப்படின்னா, இந்த இடத்துல தான் நீங்க டிடிசெட் அப்படிங்கிற ஒன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ டிடிசெட் அப்படின்னா டெம்போரல் டெட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல. டெம்போரல் டெட் ஜோன்
டெம்போரல் டெட் ஜோன் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க என்ன நடக்குது, கன்சோல் டாட் லாக் நேம்னு நான் கொடுத்துட்டேன், ரைட்டுங்களா, நேம்னு கொடுத்துட்டேன். இது என்ன பண்ணும், ஒரு எரரை பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் இங்க நேம் ஈக்குவல் டு விஜய்னு ஒன்று இருக்குங்கிறத டிடெக்டே பண்ணும், ரைட். அப்போ இங்க பிரிண்ட் பண்ணிட்டு இங்க ஆக்சஸ் பண்ணது இல்லைங்க, ரைட். பிரிண்ட் பண்ணிட்டு ஆக்சஸ் பண்ணது இல்லை, இந்த கேப்புக்கு பேர் தான் டெம்போரல் டெட் ஜோன் சொல்லுவாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வேர் லெட் கான்ஸ்ட் மூணுமே ஹாய்ஸ்ட் பண்ண முடியும்னு போட்டிருப்பாங்க. பட் ஆக்சுவலா உண்மை என்னன்னா வேர் மட்டும்தான் எரர் இல்லாம ஹாய்ஸ்ட் பண்ண முடியும். லெட் அண்ட் கான்ஸ்ட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். எதுனாலனா இந்த டெம்போரல் டெட் ஜோன், ரைட்டுங்களா. ஸோ இதுதான் ஹாய்ஸ்டிங் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்க வேரியபிளை மட்டும்தான் ஹாய்ஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க, ஒரு ஃபங்க்ஷனையே நம்ம ஹாய்ஸ்ட் பண்ண முடியும், ரைட்டுங்களா. ஃபங்க்ஷனையே ஹாய்ஸ்ட் பண்ண முடியும். ஸோ வேரியபிள் ஹாய்ஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வேர் கேன் பி ஹாய்ஸ்டட், லெட் அண்ட் கான்ஸ்ட் கேனாட் பி ஹாய்ஸ்டட். இதை ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபங்க்ஷன் ஹாய்ஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஐ ஹோப். ஃபங்க்ஷன்ல ரெண்டு டைப் இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ES5 ஃபங்க்ஷன், ரைட்டுங்களா. ES5 ஃபங்க்ஷன், ES6 ஃபங்க்ஷன் ரெண்டு டைப் இருக்கா, ரைட். ஸோ ES5 ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகுமா, விச் மீன்ஸ் அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் டெமோ இப்படி கொடுத்துருப்போம், இது ES5 ஃபங்க்ஷன். ES6 டைப்ல ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ரைட்டுங்களா. இப்போ நம்ம போட்டிருக்கிற எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் தானே யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ இங்கே வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ இது ES6 ஃபங்க்ஷன். ஹாய்ஸ்டிங் வந்து இந்த ES5ல ஒரு மாதிரியும் ES6ல ஒரு மாதிரியும் ஒர்க் ஆகும், ரைட்டுங்களா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டுமே ஹாய்ஸ்ட் பண்ணிக்க முடியும். ES5 ஃபங்க்ஷனையும் ஹாய்ஸ்ட் பண்ணிக்க முடியும், ES6 ஃபங்க்ஷனும் நீங்க ஹாய்ஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த ES6 ஃபங்க்ஷன் விச் மீன்ஸ் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் நீங்க ஹாய்ஸ்ட் பண்ணும்போது நீங்க வேர் யூஸ் பண்ணாலும் சரி, லெட் யூஸ் பண்ணாலும் சரி, கான்ஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எரர் தான் வரும், ரைட்டுங்களா. இப்போ பாருங்க, இங்க வந்து நான் கான்ஸ்ட் யூஸ் பண்ணி தான் இந்த இதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ரைட்டுங்களா. இதை விட்டுருங்க, இது வேரியபிள், இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் வேணா இப்படி போட்டுக்கிறேன், உள்ள வெறும் கன்சோல் மட்டும்தான் இருக்கு, ரைட்டுங்களா. உள்ள வந்து கன்சோல் மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷன் ஹாய்ஸ்டிங். கான்ஸ்ட் டெமோங்கிற ஒரு வேரியபிள்ல ஒரு ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள கன்சோல் நான் கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் டெமோவையே கால் பண்றேன். இது யூஸ்வலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ நான் ஹாய்ஸ்டிங் என்ன, டிக்ளரேஷனுக்கு முன்னாடியே அதை ஆக்சஸ் பண்றது. அப்ப என்ன பண்றேன், நான் ஃபங்க்ஷன் ரன் பண்றத ஃபர்ஸ்ட் வச்சிடறேன், விச் மீன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை ரன் பண்றேன், ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை ரன் பண்றேன், அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு நான் டிஃபைன் பண்றேன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நான் டிஃபைன் பண்றேன், ரைட்டுங்களா. இதுக்கு பேர் தான் ஹாய்ஸ்டிங். இது ES6 இருக்கிறதுனால நீங்க இங்க கான்ஸ்ட் டெமோ போட்டீங்கனாலும் உங்களுக்கு எரர் தான், ரைட்டுங்களா. இதே லெட்னு போட்டீங்கனாலும் எரர் தான், ரைட்டுங்களா. லெட்னு போட்டீங்கனாலும் எரர் தான் வரும், வேர்னு போட்டீங்கனாலும் எரர் தான் வரும், ரைட்டுங்களா. வேர்னு போட்டீங்கனாலும் எரர் தான் வரும். வேரியபிள்ல மட்டும்தான் வேர்க்கு வந்து அன்டிஃபைன்டுன்னு வரும். ஃபங்க்ஷனை ஹாய்ஸ்ட் பண்ணும்போது ES6 ஃபங்க்ஷனாக இருந்தால் வேர் லெட் கான்ஸ்ட் மூணுக்குமே எரர் தான் வரும். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஏன்னா ES6 ஃபங்க்ஷன்ஸை ஹாய்ஸ்ட் பண்ணிக்க முடியும், பட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதுதான் ஆக்சுவல் ரீசன், ரைட்டுங்களா. நீங்க வேர் லெட் கான்ஸ்ட்ல எது போட்டீங்கனாலும் ES6 ஹாய்ஸ்ட் பண்ணிக்க முடியும், பட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அந்த ஃபங்க்ஷனை நீங்க ரன் பண்ண முடியாது. அது ஏன் அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க, அது தேவையில்லை. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ES6 ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி ஹாய்ஸ்டட் பட் cannot be executed. இதே ES5 ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி ஹாய்ஸ்டட், கேன் பி எக்ஸிக்யூட்டட், ரைட்டுங்களா. இப்போ இதே ஃபங்க்ஷனை ரைட், இதே கன்சோல் டாட் லாகை நான் என்ன பண்றேன், ES5 மாத்திக்கிறேன், ரைட். ஸோ ஃபங்க்ஷன்கிற கீவேர்டில் டெமோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன், சேம் கன்சோல் டாட் லாக்ல நான் விஜய்னு போட்டுறேன், ரைட்டுங்களா. இப்போ பாருங்க, எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி விஜய்ங்கிற அவுட்புட் வந்துருச்சா, ரைட். ஆல் பிகாஸ் இது வந்து ES5 காம்பனன்ட். ஸோ ES5 ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி ஹாய்ஸ்டட், கேன் பி எக்ஸிக்யூட்டட், ரைட்டுங்களா. இங்க பாத்தீங்கன்னா அதுதானே பண்ணிருக்கோம் நம்ம, ரைட். இங்க ஃபர்ஸ்ட் டெமோங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் அது என்னன்னு நான் டிஃபைன் பண்றேன், ரைட்டுங்களா. ரைட். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ இன்னொரு தடவை சொல்லணும்னா, ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் ஹாய்ஸ்டிங் பண்ணலாம் நீங்க, ரைட். ஸோ ஹாய்ஸ்டிங் அப்படிங்கிறது ரெண்டு டைப். ஒன்று வேரியபிள் ஹாய்ஸ்டிங், ரைட்டுங்களா, வேரியபிள் ஹாய்ஸ்டிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஹாய்ஸ்டிங். ரெண்டுமே நீங்கள் ஹாய்ஸ்ட் பண்ணிக்க முடியும்.
வேரியபிள் ஹாய்ஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வேர் கேன் பி ஹாய்ஸ்டட், லெட்டும் கான்ஸ்டும் cannot be hoisted. ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ES5 can be hoisted and can be executed. ES6 அப்படிங்கிறது can be hoisted, cannot be executed. ரைட்டுங்களா? ஸோ இந்த ரூலை மறந்துடாதீங்க. ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த ஹாய்ஸ்டிங்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஹாய்ஸ்டிங்கை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன்.